வணக்கம். ஐடி கரியர் ரோட் மேப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைபர் செக்யூரிட்டி. ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஸ்கில் அண்ட் மோஸ்ட் டிமாண்ட் ஸ்கில், மோஸ்ட் நீடட் ஸ்கில்ஸ். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இஸ் அ பேக் போன் எவ்ரிவேர். இல்லைனா இட் கேன் ஈஸிலி பிரேக். நம்ம ஒரு கம்பெனியோ பில்டிங்கோ வாட் எவர் இட் இஸ், செக்யூரிட்டி தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். ஸோ செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்னொரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் ஃபுல்ஃபில். நிறைய மோஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, பட் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அதுக்கு வந்துட்டு டிமாண்டை மேட்சே பண்ணுறதில்ல. ஸோ தேர்ஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். நிறைய ஸ்கில்லாக நமக்கு லைக் இதில் இது பண்ணுறதுக்கு நிறைய தேவை இருக்குது. அண்ட் இஃப் யூஆர் ஸ்கில் யூ கேன் ஏர்ன் மில்லியன்ஸ். லைக் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ மேசிவ் டேலண்ட் ஷார்ட்டேஜ் ஆல்சோ இருக்குது. தட் இஸ் அட்வான்டேஜ். எனவே நமக்கு அதான் அட்வான்டேஜாக இருக்கும். நம்ம போகணும்னா ஈஸியாக வி கேன் போகலாம். Provided we need to put some effort and then understand the dynamics, and it is always keep learning. You must keep learning. செக்யூரிட்டி உள்ளவங்க தே ஆல்வேஸ் கீப்ஸ் லேர்னிங். இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் ஸ்கேம்ஸ் ஆர் கீப் லேர்னிங், கீப் அப்டேட்டிங். ஐம் ஆல்வேஸ் அமேஸ்ட் எப்படிலாம் போயிட்டு இருக்குன்றது. டூ மச் நெட்ஒர்க், ஒரு சாஃபிஸ்டிகேஷன் லெவல் ஆஃப்டர் த ஏஐ. த சாஃபிஸ்டிகேஷன் ஆஃப் அட்டாக்ஸ் ஆர் ரியலி ஹியூஜ். அண்ட் அதுக்கு தகுந்தாப்புல டிஃபென்ஸ் சைட்லையும் we need to also keep rising. அதனாலேயோ என்னவோ there is a shortage in the industry. பட் யா இட்ஸ் டிமாண்ட். நமக்கு இதுவும் இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ப்ரொடெக்ட் சிஸ்டம்ஸ் டேட்டா ஃப்ரம் அட்டாக்கர்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை பாதுகாக்கிறது. இப்போ பேங்க் இருக்குது அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ஒரு மெயினான ஏரியா. கண்ட்ரோல் மிஷன் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். மிஷன் எதுனா அங்கேருந்து எப்போவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. த்ரெட்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி 24/7 த்ரெட்ஸ் ஆர் தேர். எங்கேருந்தா எதாவது வந்துட்டே தான் இருக்கும் போது பேங்கிங்க்கு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, ஹவு டு வி இது பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ யூசர் ஒன் ஆஃப் த மெயின் லிங்க் இன் சைபர் செக்யூரிட்டி இஸ் ஆல்வேஸ் எ ஹியூமன். ஆனால் லைக் அவங்கள மூலமாக தான் ஈஸியாக அந்த லூப் கொண்டு போவாங்க. சிஸ்டம் கூட தே கேன் ஆல்வேஸ் மேக் ஷுர் இட் இஸ் தேர். பட் ஹியூமன் மூலமாக போகிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஒன் ஆஃப் த ஈஸி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், அதெல்லாம் படிக்கிறது தான். அதை படித்து எப்படி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதில் 2 இருப்பாங்க, ப்ளூ டீம், ரெட் டீம். நம்மளே எப்படி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போம்ல, டெஸ்டர் மாதிரி இதில் வந்து பெனிட்ரேஷன். இது எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து தே விட் ஒர்க் அஸ் ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, ஹேக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அதர் டீம் வில் ஸ்டாப் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கும் ஒரு இது இருக்குது, அதுவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ க்ளவுட் செக்யூரிட்டி, ஏஐ செக்யூரிட்டி இப்போ வந்திருக்கு புதுசாக. அண்ட் இன் டே ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மானிட்டர் செக்யூரிட்டி அலர்ட்ஸு, அதை இன்வெஸ்டிகேட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஃபால்ஸ் அலாரம்ஸை ரியல் அட்டாக் பண்ணுறது. ரியல் அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கு ரூட் காஸ் எப்படி என்னன்றது கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன மிட்டிகேஷன் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கிறது, கண்டெயின் இன்சிடென்ட்ஸு, P1 லெவல் வந்துச்சு சிஸ்டம் டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறது. அப்புறம் டாக்குமெண்ட் ஃபைண்டிங்ஸ், அது எப்படி டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுறது. எப்படி இதை வச்சு எப்படி நம்ம புதுசாக ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சைபர் செக்யூரிட்டி இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட். லைக் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லிஸ்ட் வரும், டாப் 5 சைபர் செக்யூரிட்டி இதுன்றது. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபைன். இட் இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட், ஆல்வேஸ் டாப் இதில் இருக்கும். அண்ட் ரீசெண்டாக வந்து ஆந்த்ரோபிக்கோட இது கிளாட் மாடல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தே ஆர் வெரி மச் லைக் ஒரு மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிளாட் மித்தோஸ் அப்படின்ற ஒரு மாடல் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஓவராலாக இருக்கிற நிறைய இதை கண்டுபிடிச்சிருச்சு. இது வரைக்கும் லினக்ஸே ஹேக் பண்ணிருச்சுன்ற மாதிரி சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் ஃபீபிள் 5 அப்படின்ற ஒரு மாடல் ரெஸ்ட்ரிக்டட் ஆன் த சைபர் செக்யூரிட்டி இதை வச்சு விட்டுருக்காங்க. ஸோ வித் த ஏஐ டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸிங் லைக் எனிதிங். எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதில்ல. And every company is a target. Yes, if you are a company, you have some money, some user data, user account, அவங்களோட கிரெடிட் கார்டெலாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் அ டார்கெட். நெவர் திங்க் வி ஆர் ஸ்மால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு பிளாக் ஸ்பாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், ஹியூஜ் ஸ்பேம் வந்துகிட்டே இருக்கும். லைக் ஆல்வேஸ் வி நீட் டு செக்யூர் ஆல் தீஸ் திங்ஸ். அண்டு இஃப் யூ ஆர் யூஸிங் எ கிரெடிட் கார்டு, உங்கள் ஊரில் கார்டு இருந்தால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கனாலுமே யூ நீட் டு நோ அபவுட் சைபர் செக்யூரிட்டி. இட்ஸ் நாட் அபவுட் அ கரியர். உங்களோட ஓனுக்கே நீங்கள் வந்து சைபர் அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும். Basic of cyber security, definitely you need to know to, because you are always interacting with some kind of a cyber இதில் தான் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். we are always in a நெட்ஒர்க்லாம் இருக்கும். அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தே கண்ட்ரோல் த வேர்ல்டு. அதை லைக் என்ன சொல்கிறது, அந்த ரியல் வேர்ல்டே அவங்க கட்டுப்படுத்துவாங்க. கரண்ட்டு போய்க்கிறது, அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் சிக்னல் அதை பண்ணுறது எல்லாத்தையுமே. இப்போ எலக்ட்ரிக்காலாம் வந்துருச்சு, அதெல்லாம் கூட பண்ணுவாங்க போல். ஸோ that much cyber security has impact in our world's lives right now, cyber space. So cyber security is important, same important as well. அண்ட் ரியல் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டெஃபினெட்லி யூ கேன் என்டர். அனலிஸ்ட்டாக நீங்கள் உள்ள என்டர் ஆகலாம் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா. பேசிக்ஸ் படிச்சுட்டு இஃப் யூ ஆர் ரியலி குட் தென் யூ கேன் என்டர் இன் டு ஃப்ரெஷ். அண்ட் தென் அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்கேல் அப். ஐடி நெட்ஒர்க் அண்ட் மல்டிபிள் ஏரியா இருக்குது. நீங்கள் யூ கேன் செக்யூர் அ க்ளவுடு, அது லைக் அதுக்கப்புறம் பேக் அண்டு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அந்த மாதிரி போகிறதுன்ற மாதிரி நிறைய இது இருக்குது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம்.
டிஃபென்சிவா இருக்கலாம். இல்ல நீங்க அஃபென்சிவா இருக்கலாம். இல்லன்னா கம்ப்ளையன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸா நீங்க போலாம். அந்த மாரி நீங்க போலாம். ஸோ இதுக்கு சர்டிஃபிகேஷன் எழுதிட்டு, அந்த மாரி ஆடிட் பாலிசி இதுக்கு போயிரலாம். ஸோ டிஃபென்சிவ்னா நீங்க நெட்வொர்க்கிங், லினக்ஸ் படிச்சுட்டு, செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் எல்லாம் படிச்சுட்டு, லைக் யூ கேன் கோ திஸ் பாத் ஆல்சோ. டிஃபென்சிவ் இன்ஜினியரா போலாம். இல்ல அஃபென்சிவ் வேல போலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் ஆல் தேர் இன் திஸ் சைபர் செக்யூரிட்டி ஏரியா. அண்ட் வி ஆர் ஆல்சோ டேக்கிங் எ கோர்ஸ் ஆன் சைபர் செக்யூரிட்டி. தமிழ் பூமியில நம்ம கோர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். ஸோ யூ கேன் ஜாயின் தட் அஸ் வெல் அண்ட் தென் யூ கேன் ட்ரெயின் யுவர் செல்ஃப் அஸ் வெல் அந்த இதுலயும். அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான டிமாண்டு. டிமாண்ட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சப்ளை. ஏன்னா இட்ஸ் கீப் அப்டேட்டிங். இதில் நீங்கள் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு பி அப்டேட்டட் டு ஸ்கேல் அப் இன் த லேடர். யூ ஹேவ் டு பி அப்டேட்டட் அண்ட் எஸ் தட்ஸ் சார். அண்ட் இதோட மோஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் நான் பார்க்குறேன் துபாய், கல்ஃப் ஏரியாவில் நிறைய ரிக்குவயர்மெண்ட் வந்து நான் பார்க்குறேன். நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ மோர் டிமாண்ட் தேர். ஓவரால் வேர்ல்டு லெவலில் டிமாண்ட் இருக்குது. பட் எஸ் தேர் இஸ் ஐ சி ஹியூஜ் டிமாண்ட். நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் நான் அங்கே போய் பார்த்துருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறேன், சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுற ப்ரோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஸ் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தேட் அஸ் வெல். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ப்ரூஃப் பீட்ஸ் தியரி. எஸ் இதில் வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனில் நிறைய த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மோர் யூ ட்ரை டு லேர்ன் த ரியல் வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அதனாலும் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி த ப்ராக்டிஸ் த ஹேண்ட்ஸ் ஆன் யூ ஹேவ் த மோர் பெட்டர் யூ வில் கெட் அட் பெட்டர் ஜாப். உங்களுக்கு பெட்டர் சேலரி எல்லாமே கிடைக்கும். யூ வில் ஏபிள் டு க்ரோ. யூ வில் பி ஏபிள் டு டூ சம்திங் லைக் என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி அட்டாக்கே தவிர்க்கிறீங்கன்னா யூ கேன் பி அஸ் ஒரு யூ வில் கெட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்சோ அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி. அண்ட் எஸ் ஏஐ ரேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன் ஹூஸ் யூஸிங் ஏஐ ஃபார் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியால் இது வந்துட்டு இட்ஸ் நாட் டவுன். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மித்தோஸ் மாடல் வந்து நிறைய இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட். அண்ட் ஹவு அந்த மாடலை யூஸ் பண்ணி எப்படி நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலான்றது இருக்குது. அகைன் அட்டாக்கர்ஸும் தே வில் ஆல்சோ யூஸ் த சேம் மாடல், சிமிலர் மாடல் அவைலபிள். ஸோ இட்ஸ் லைக் ஏஐ வெர்சஸ் ஏஐ. இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த டூல் நம்மக்கிட்டே வந்துட்டு நம்மளும் அதை வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறது அது. ஸோ ஏஐ செக்யூரிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். ஏ இட்ஸ் ஆல் யூனோ செக்யூரிட்டி வந்து ஒரு ப்ராடான ஏரியா. லைக் யூ ஹேவ் டு செக்யூர் இட் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயீஸ் லீக்கிங் த இன்ஃபர்மேஷன். அதுவும் ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி தான். ஏன்னா தெரியாமல் நான் என்னோட சென்சிட்டிவ் டேட்டா எடுத்துகிட்டு போய் எல்எல்எம்ல போட்டுட்டு அந்த எல்எல்எம் கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட ட்ரெயின் பண்ணி வேறு எவனாவது கேட்டு கொடுத்துருச்சுன்னா இட்ஸ் அ ரிஸ்க் யூசி. ஸோ அப்படின்னா எல்எல்எம்க்கு எப்படி நம்ம பாலிசி செட் பண்ணுறது, டேட்டா எப்படி பண்ணுறது, டேட்டா ஸ்டாப் அதெல்லாம் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். செக்யூரிட்டி இஸ் ஹியூஜ் கடல் ஏரியா. எல்லா இடத்துலையுமே நீங்கள் செக்யூர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு யூ கேன் ரியலி சே. அண்ட் எஸ் இட்ஸ் ஆல்வேஸ் நாட் 100%, பட் யூ கேன் டூ ஆல்வேஸ் மேக்ஸிமம் லெவல் வாட் யூ கேன் டூ. அண்ட் எப்படி இஷ்யூ நடந்துச்சுன்னா எப்படி கண்டெயின் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறம் அந்த ரேன்சம் வேர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பாஸ்வேர்டு ஏதாவது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா என்டையர் இது பண்ணிடுவாங்க. அப்புறம் கோடு வேணும்னா நீ இவ்வளோ காசை கட்டு, இவ்வளோ பிட்காயின் கொடு, இவ்வளோ பிட்காயின் கொடுன்னு கேட்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அண்ட் ஃபிஷிங், டீப் ஃபேக்ஸு. இப்போ டீப் ஃபேக்ஸ் ஆர் தேர். இது இப்போ ரியல் வேர்ல்டு இஷ்யூ வந்துட்டு இருக்கிறது. அண்ட் ஏஐ அசிஸ்டட் எஸ்ஓஇ நியூ நார்மல் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால திஸ் ஃபீல்ட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர். மஸ்ட் ஃபியூச்சர் ப்ரூஃப் ரோல்ஸ் இன் சீரியஸ். எஸ் புது ரோல்ஸ் ஆர் கம்மிங். செக்யூரிட்டி இஸ் ஆல்வேஸ் எவர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கே டிமாண்ட் அது வார்லாம் வந்துச்சுன்னா ஹியூஜ் டிமாண்டுக்கு போயிடும். ஸோ எஸ் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ நோ அபவுட் இட் ஆர் இஃப் யூ சர்ச்சிங் அபவுட் இட் யூ கேன் புட் கமெண்ட்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வந்து நம்ம எபிசோடோட ஃபினாலேக்கு வந்திருக்கோம். 10வது எபிசோட். இட் இஸ் நன் அதர் தென் ஏஐ. ஏஐ பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். பாய்.